ஃப்ரெண்ட்ஸ் தாய் மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கு ப்ரோமோ தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மாயாண்டியும் உங்க அழகுரையும் பூங்குடி போட்டோ இந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபருமே வெளியிலிருந்து வர வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஊர் ஃபுல்லு சுத்தி பார்த்துட்டு அதுவும் இல்லாம நல்ல பிளேஸ்ல நீங்க ஒரு நல்ல போட்டோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகரும் பூங்குடியும் அங்கே வெளியிலையுமே அமைச்சிருப்பாங்க. அழகு பூங்குடி எல்லாம் போட்டோகிராஃபர் எல்லாமே முடிஞ்சு இங்க வீட்டுக்குமே வந்துடுறாங்க. அந்த போட்டோல இருந்து எல்லாமே வீடியோல இருந்து இங்க மாயாண்டி கிட்ட வந்து காமிக்கவும் மாயாண்டி இதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமா அந்த போட்டோகிராஃபருக்கு வந்து காசை அள்ளி இறைக்கிறாங்க. இந்த போட்டோ வந்து இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நீங்க போட்டோ நல்லாவே எடுத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து பயங்கரமா எடுத்து கொடுத்துடுறாங்க. அந்த ஒரு சந்தோஷத்துல உடனே நாளைக்கு வந்து எல்லாருமே குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்காக எல்லாருமே எல்லா ஏற்பாடையுமே பூஜை செலவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி வச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்க பென்னியுமே அதுக்கப்புறம் மாயாண்டியும் பென்னி இதுக்கு மேல எதனா வேலை இருந்தா நீ இன்னைக்கே பார்த்துட்டு, அதுவும் இல்லாம கல்யாண பிசியில எதனா மறந்துட்டேன்னா அது எல்லாருக்கும் சங்கடமா இருக்கும், அதனால இப்பவே ஒன் டைம் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோ எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியுமே மாயாண்டி வந்து பென்னி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்க பூங்குடியும் சரி இங்க அழகரும் சரி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க பூங்குடிக்கு மனசுல வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்துல கண்டிப்பா உங்களுடைய முகத்தை கிழிக்க தான் போறோம், அதுவும் இல்லாம உங்களை அசிங்கப்படுத்தி ஊர் முன்னாடி நிக்க வைக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி மனசுல ஒரு சைடு அழகுடைய மனசுல நீங்க என்ன திட்டத்தோட இதுக்கு சம்மதிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா கண்டிப்பா எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்க எதனா ஒண்ணு பண்ணுவீங்க, அது எனக்கு கரெக்டா எனக்கு இப்பவே தெரியுது. உங்களுடைய கேரக்டர்ல இருந்து உங்களுடைய மனசுல இருந்து எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கு பணிஞ்சு போறவங்களோ இல்ல எங்களுக்கு ஒத்து போறவங்களோ கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ஓகே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அழகர் வந்து இந்த விஷயத்துல அவங்க இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகருமே தீவிரமா அதுக்கான முயற்சியுமே எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா தெய்வானையும் எங்க நந்தினிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அழகவே நம்ம மறுபடியும் நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அழகருடைய ஜாதகத்தையும் இங்க இருக்கிற பூங்குடியோட ஜாதகத்தை நந்தினியுடைய ஜாதகத்தை மொத்தம் 3 பேர் ஜாதகத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு புது ஜோசியர்கிட்ட கொடுத்து அதை செக் பண்ணியிருப்பாங்க. அழகருக்கும் பூங்குடிக்கும் ஒத்தே போகாது, அதுவும் இல்லாம தலை கீழே நின்றாலையும் உங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகருக்கும் பூங்குடிக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நந்தினிக்கும் அழகருக்கும் வச்சு ஜாதகத்தை வச்சு பார்க்குற போது 2ஆம் தரமா கண்டிப்பா நல்லபடியா இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், இதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பூங்குடிக்கும் அழகருக்கும் கொஞ்சம் கூட ஒத்தே போகாது, அதுவும் இல்லாம அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா எதனா ஒரு கண்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஜோசியருமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து தெய்வானையும் நந்தினி கிட்ட வந்து சொல்லவும் நந்தினி இதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷம். அம்மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, நீங்க சொல்றது மட்டும் நடந்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா, எனக்கு இது போதுமா, அழகர் மாமாவை கட்டிக்கிட்டா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதுவும் இல்லாம அழகர் மாமாவுக்கும் இங்க பூங்குடியும் கொஞ்சம் கூட பிடிக்கல, ஆனா பூங்குடி தான் ஏதோ போய் சொல்லி அழகர் மாமாவை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மளுடைய எல்லா மரியாதையுமே கெடுத்துக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க மாமாவுக்கும் சரி அத்தைக்கும் சரி ரொம்பவே கஷ்டத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து உக்காந்துகிட்டு இருக்கா. எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அவளை நம்ம துரத்தணுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம துரத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நந்தினியுமே சொல்லுவாங்க. உடனே இங்க தெய்வானியும் நந்தினி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விஷயத்த அங்க இருக்கிற அத்தாச்சி கிட்ட நம்ம சொல்லணும், எங்க மீனாட்சி கிட்ட சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா இந்த விஷயம் வந்து நம்மளால எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, இந்த விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு நம்ம மீனாட்சி கிட்ட சொன்னா மட்டும்தான் இங்க அழகரும் பூங்குடியும் பிரிவாங்க, அது இல்லாம பூங்குடி இந்த வீட்டை விட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வானையும் சொல்லிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்காக அங்க இருக்கிற மஞ்சமாலா வீட்டு ஃபேமிலியில இருந்து சரி
இங்கே இருக்கிற மாயாண்டி ஃபேமிலி சரி எல்லாருமே 2 பேரும் ஒரே டைமில் கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வீட்லேயே எங்கள் ராசாத்தியுமே மஞ்சமலையை பார்த்து அண்ணன் அங்கே சாமி கும்பிட போய் அங்கே சொந்தம் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா அவங்கக்கிட்ட பேசி உங்ககிட்ட பேசி உங்களை மைக்கு அவங்க பக்கம் இழுத்துருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எதுவுமே பேசாதீங்க, அவங்கக்கிட்ட வாயை கொடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு குலதெய்வக்கு கோயிலுக்கு போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரைய வழியை பார்க்கணும். கல்யாணம் நடக்கிற போது நம்ம அந்த கல்யாணத்தில் கலந்துக்கவே கூடாது. அவங்க அசிங்கப்பட்டு அந்த ஊர் முன்னாடி கூனி குறுகி நிற்கணும். அதை நம்ம 2 கண்ணால் பார்த்து சந்தோஷப்படணும். நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் அவங்களும் படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுவாங்க. மஞ்சமலை இதை கேட்ட உடனே ராசாத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த கஷ்டத்தையும் அந்த அனுபவிச்ச என்னை தான் நீ பார்த்த, ஆனால் அனுபவிச்சதே நான் தான். எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமோ நஷ்டமோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீயே மறந்தாலையும் கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே ராசாத்தி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சுடலையும் ராசாத்தியை பார்த்து, ராசாத்தி நீ நல்லா பிளான் போடுற, அவங்களுக்குள்ள நீ பயங்கரமாக சண்டியை மூட்டி விட்டுற போல, அன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வ கோயிலில் மஞ்சமலை வந்து குழப்பண்ணாலையுமே பண்ணிடுவான் போல, அந்தளவுக்கு கோபமாக இருக்கான். எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் ராசாத்தி. எப்படியாவது அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு யாருன்னா ஒருத்தர் போனால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள அந்த பூங்குடியை அந்த அவ பார்த்த மாப்பிள்ளைக்கு கட்டி வச்சுட்டு இருந்தா நம்மளுக்கு 5 லட்ச ரூபாய் கிடைச்சிருந்துருக்கும். அது இல்லாமல் தேவைப்படுற போது நம்ம அவங்கக்கிட்ட அமௌண்ட்டு நிறைய வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த ஆசையிலெல்லாம் மண்ணு தூவி போட்ட இந்த மஞ்சமலையும் நல்லா இருக்கக்கூடாது, அங்கே கட்டிட்டு போன அந்த வீட்டில் மாயாண்டியும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே சொல்லிடுவாங்க. என்ன இங்கே குலதெய்வ கோவிலுக்கு முன்னாடியே மாயாண்டி ஃபேமிலி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே மஞ்சமலை ஃபேமிலிக்காக அவங்களுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் மஞ்சமலையுடைய ஃபேமிலியுமே போய் நிற்கவும் உடனே அங்கே பூங்கொடியுமே நின்றுக்கிட்டு அவங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பூங்கொடியுடைய தங்கச்சிங்கெல்லாம் வந்து அங்கே பூங்கொடிக்கிட்டே அக்கா நல்லா இருக்கீங்களா, உங்களை பார்க்காம எங்களுக்கு என்னமோ ஒன்று பண்ணுதுக்கா, நீங்கள் அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் அந்த வீடே கலகலப்பாக இருந்துச்சு, ஆனால் அந்த வீட்டை விட்டு வந்த முதலேருந்து உங்களுடைய ஞாபகமாகவே இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தங்கச்சியெல்லாம் அங்கே பூங்கொடிக்கிட்ட பேசி அழுதுகிட்டு இருப்பாங்க. உடனே இதை கேட்ட உடனே பூங்கொடியும் அழுதுகிட்டே எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சைடு இங்கே மஞ்சமலையுமே பூங்கொடி ஆத்தா நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லவும் உடனே எங்கள் பூங்கொடியுமே ஆத்தா இது அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க, அங்கே சந்தோஷமாக இருக்கீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா, டைமுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மூச்சு விடாமல் அங்கே பூங்கொடியுமே பேசவும் உடனே மஞ்சமலையும் ஆத்தா எனக்கு எல்லாமே அங்கே சரியாக தான் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு கோரை தான், ஆனால் நீ இல்லாத ஒரு கோரை தான் அங்கே என்னுடைய மனசை கஷ்டப்படுத்துமா தவிர மற்றபடி எனக்கு வேறு எதுவுமே இல்லாத்தா, நீ அங்கே சந்தோஷமாக இருந்தா எனக்கு அதுவே போதும், எனக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ பணைய வச்சு அங்கே போயிருக்க, எனக்காக நீ இப்படி பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருந்தன்மையாகவும் இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. நீ அங்கே போன வேலையை முடிச்சுட்டு உடனே நம்ம வீட்டுக்கு நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லவும் அப்பா என்னாலலாம் அந்த வீட்டை விட்டு வர முடியாது, அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க சாகிற வரைக்கும் என்னுடைய நான் கொடுத்த கஷ்டத்தோட நான் கொடுத்த அசிங்கத்தோட அவங்க வாழணும், அதை நான் என் 2 கண்ணால் பார்க்கணும், அதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், அந்த ஊரில் கௌரவமாக நீங்கள் வாழணும். இந்த ஊரில் அவங்க எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ அதை விட ஒரு படி மேலே நீங்கள் இந்த ஊரில் நீங்கள் கௌரவமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா. நீங்கள் சின்ன வயசுலேருந்து இருக்கிற போதே உங்களை நான் பார்த்து வளர்ந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ வேதனைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவங்கள எப்படிப்பா சும்மா விட்டுற முடியும்? கண்டிப்பாக அவங்கள இப்போ இல்லைனாலையும் அது இந்த கடைசி வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ளே நான் சாகிற வரைக்கும் அவங்கள நான் கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுவாங்க. ஒரு வழியாக அங்கே பூசாரியுமே வந்துடுறாங்க. உடனே ஒரு சைடு மஞ்சமலை ஃபேமிலியும் ஒரு சைடு மாயாண்டியோடைய ஃபேமிலியுமே நின்றுக்கிட்டு இருக்க சாமியாருமே பூஜை போட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அங்கே பழம் வெத்தலை பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாமி கிட்ட கொண்டு போய் வைக்கவும் உடனே இங்கே
கருப்பருத்தட்டை எல்லாருக்குமே காமிச்சிட்டு வரவும் உடனே இங்கே மஞ்சமலை கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிக்கவும் அந்த அம்மனே இங்கே மஞ்சமலை மேலே வந்து அவங்க பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. உடனே மஞ்சமலை பயங்கரமாக சாமியாக ஆடிக்கிட்டே இருக்க ஒரு சைடு மாயாண்டியும் அவங்க வந்து நின்றுக்கிட்டு, சாமி நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு குறை வச்சோமா, எதனா குறை வச்சுட்டு இருந்தோன்னா அதை சொல்லிடுங்க சாமி, நாங்கள் தீர்த்துடுறோம். நாங்கள் இன்னும் தெரியாதவங்க, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தா கூட நீங்கள் என்ன மன்னிச்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு நாங்கள் எதனா குறை பண்ணிட்டு இருந்தா நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லவும் உடனே அங்கே சாமியுமே, மகனே நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பா நீ இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதுவும் இல்லாம நீ செய்யாத தப்புக்கு 10 வருஷம் நீ தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியும் மகனே. ஆனா அது தெரியாதவங்க நிறைய பேர் உன் மேல கோவத்தோடையும் உங்களை பழி வாங்கணும் நோக்கத்தோடையுமே அந்த வீட்டுக்குள்ள ஒரு தூது அமைச்சிருக்காங்க. அது இல்லாம உன்னுடைய மருமகளா கூட இருக்கலாம். உன்னுடைய மருமகளே உங்களை பழி வாங்கறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். அது எனக்கு தெரியாது மகனே. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுடைய 2 ஃபேமிலியுமே சேர்த்து வச்சு நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் மாதிரி நான் பாத்துக்கிறேன் மகனே. நீ எதுக்குமே கவலைப்படாத. உன்னுடைய மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் எனக்கு நல்லாவே புரியுது. அதுவும் இல்லாம எத்தனை வருஷ கனவோ எத்தனை வருஷம் ஆசையோ அது உனக்கு நிறைவேறாம இருக்கு, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் மகனே. நான் உன்னுடைய கோரிக்கையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பா உன்னுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்ற தான் போறேன். அது மட்டும் இல்லாம நீ கேட்டு வந்த மாதிரி உங்களுடைய கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். அந்த கல்யாணத்தோடையும் இங்க உன்னுடைய மச்சானும் சரி நீங்களும் சரி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்படி நான் மாத்தி தர மகனே. அதுவும் இல்லாம உங்களுடைய அழகரும் பூங்கொடியும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஒத்துமையை வாழலன்னு சொல்லிட்டு நீ மனசுக்குள்ள நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நீ எதுக்குமே நினைக்காத. கண்டிப்பா அவ வந்து உங்களை புரிஞ்சுக்கல. அப்படி புரிஞ்சுக்கிட்டானா கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து வாழ்வா மகனே. நீ எதுக்குமே கவலைப்படாத போய் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலை மேல இருக்கிற ஆத்தாவுமே சொல்லிடவும் இதை கேட்ட உடனே அங்க மாயாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷம். அங்க இருக்கிற மீனாட்சி, அங்க இருக்கிற அழகர் முப்பங்குடின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சைடு அதிர்ச்சியா ஒரு சைடு சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா இங்க நந்தினிக்கும் அங்க இருக்கிற தெய்வானிக்கும் பயங்கர ஒரு கோபம். என்னதான் இருந்தாலையும் அழகர் வந்து பூங்குடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலையும் அங்க அழகர் வந்து பூங்குடிய சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா உடனே நந்தினிய நாம அழகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு மனசோட தெய்வான ஒரு சைடு இங்க அழகர் மாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட நந்தினியும். ஆனா இவங்க 2 பேரும் ஆடைய ஆசையுமே கண்டிப்பா நிறைவேற போறதும் கிடையாது. அதுவும் இல்லாம இங்க மஞ்சமலையுமே மாயாண்டிய பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கமும் நிறைவேற போறதும் கிடையாது. ஏன்னா அம்மன் வந்து இவங்க 2 பேரும் ஃபேமிலியும் சேர்த்து வைக்கிறதும் இல்லாம அவங்க இந்த அழகருமே அங்க இருக்கிற பூங்குடியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எளியும் பூனியமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கோபமாகவும் இருக்காங்க. இந்த ஒரு கோபத்தையுமே அவங்க மனசுல வரவிடாம அவங்க 2 பேரையுமே நான் நல்லபடியா சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியே வாக்கு கொடுத்துருக்கு. இதை கேட்டேன் ராசாத்தையுமே அங்க மஞ்சமலையை பார்த்து, அண்ணன் என்னண்ணே உங்க மேல சாமி வந்து இங்க மஞ்சமலையும் மாயாண்டியும் நீங்களும் ஒன்று சேருவேன்னு சொல்லிட்டு நீங்க மாயாண்டிக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ணன் நம்ம என்னுடைய நோக்கத்துக்காக இங்க வந்தோம். அந்த ஒரு நோக்கத்தை விட்டுட்டு நம்ம இவங்கள கஷ்டப்படுத்தும் விதமா நம்ம இங்க வந்தா, ஆனா நம்மள கஷ்டப்படுத்திட்டு போறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஈவு இருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராசாத்தியுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிடுவோம். உடனே மஞ்சமலையும், அடியே ராசாத்தி, கண்டிப்பா இங்க சாமி சொன்னாலையும் ஆகாது, எங்க கடவுளே நேரில் வந்து என் முன்னாடி நின்று அவங்க கூட என்ன சேர்த்து வச்சாலையும் கண்டிப்பா நான் அவங்க கூட சேர மாட்டேன். அவங்க யாரோ நான் யாரோ, அது இல்லாம எனக்கு செஞ்ச அவங்க துரோகத்தை நான் எக்கெடு கட்டாலையும் நான் செத்தாலையும் அவங்க செஞ்ச தப்பையும் அவங்க செஞ்ச எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தையுமே என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மஞ்சமலையும் ராசாத்திக்கிட்ட சொல்ல உடனே சுடலையுமே, மச்சான் அப்படி சொல்லுங்க மச்சான்,
எங்களுக்கு நல்லாவே தெரியும் மச்சான், நீங்கள் எதுவுமே அவங்க மேலே இருக்கிற கோவத்தை மறக்க மாட்டீங்க, அவங்கள மன்னிக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கல்யாணத்தில் அவங்களுடைய மொத்த சந்தோஷமும் அவங்க மனசுல இருந்து நம்ம எடுத்துடணும். அதுவும் இல்லாமல் அவங்க அந்த கல்யாணத்தில் அசிங்கப்பட்டு அவங்க ஊர் ஆளுங்க முன்னாடி கூனி குறுகி நிக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டதை நான் பார்த்த மச்சான். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அதுவும் இல்லாம ஒத்த கையே இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் எப்பவுமே உங்க கூட இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய கை இல்லாததுனால இல்லை, அந்த கைக்கு பதிலா நான் உங்களுக்கு நான் ரைட் ஹேண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுவும் இல்லாம உங்க கூட நான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசும் வரல மச்சான். ஏன்னா அந்த அளவுக்கு இங்க மாயாண்டி ஃபேமிலி உங்களை கஷ்டப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சுடலையுமே சொல்லிடுவாங்க. ஒரு சைடு அங்க இருக்கிற அழகுறோம், அப்பா எல்லா பூஜையுமே முடிஞ்சிருச்சு இல்லை, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாம் இல்லை, மறுபடியும் அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க, நீங்கள் எதனா பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகுறமே கேட்கவும், உடனே மஞ்சமலை அங்க இருக்கிற மாயாண்டியும் அழகுரு அவ்வளோப்பா முடிஞ்சிருச்சு, இப்ப சாமி இப்பதான் நம்ம கும்பிட்டு முடிச்சிருக்கோம், உடனே கிளம்பலாம், நல்லா இருக்காதுப்பா, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நீ உக்காருப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மீனாட்சியும் சொல்லிடுறாங்க. மீனாட்சியும் அங்க இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடுவோம். ஒரு சைடு அங்க பூங்கொடியும் மனசுக்குள்ளேயே இங்க அப்பாவுமே அந்த கல்யாண மேடையில இவங்க கல்யாணத்தை நிறுத்தி இவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில அதெல்லாம் நடக்கவும் போறதில்ல, அது நடக்கவும் விட மாட்டாங்க இங்க மாயாண்டி. என்னதான் இருந்தாலும் அழகர் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா பூங்கொடி விஷயத்துல எந்த ஒரு தப்பும் பண்ணாம அவன் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இங்க மாதிரி இங்க யாருமே ஒருத்தர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஒரு சைடு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுமே மாயாண்டியும் வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க, மஞ்சமலையும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு சாமியுமே இங்க மாயாண்டிக்கு ஒரு வாக்கு கொடுத்த நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்தோடையுமே இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் இங்க சாமி அவங்களுக்குள்ள இருக்கணும், அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. அது இல்லாம இங்க இந்த வீட்டுக்குள்ள இங்க வந்ததுல இருந்து கண்டிப்பா அங்க நம்மளுடைய சாரு இங்க இருக்கிற அத்தியும் சரி, அவங்க வந்தாதான் டீ குடிக்கிறது காப்பி குடிக்கிறது யாரா இருந்தாலும் சரி. ஆனா அப்படி இருக்கிறப்போ யாருமே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லாத ஒரு வேலை மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலை. அப்படி அந்த கஷ்டத்துல கண்டிப்பா நீ தூங்கவும் மாட்ட, இன்னுமே முழிக்க கூட மாட்ட, அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற 2ஆம் அழகரு மாயாண்டி மீனாட்சி தெய்வான நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குமே போயிடுறாங்க. ஒரு சைடு இங்க மஞ்சமலையுமே இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வரைக்குமே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய குலதெய்வி கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம், அவங்க மேல மஞ்சமலை மேல சாமி இறங்கி இவங்க 2 ஃபேமிலியுமே சேர்த்து வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாமியுமே வாக்கு கொடுத்துச்சு. இதை கேட்ட அங்க இருக்க சுடலையும் ராசாத்தியுமே ரொம்பவே படபடப்பாகவும் இவங்களுக்குள்ள நம்ம பிரச்சனையை உண்டாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. ஒரு சைடு மாயாண்டியுமே சந்தோஷத்தோடு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அழகருமே இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அதே மாதிரிதான் நடந்துச்சு. ஆனா கடைசியில என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியாம அந்த இது இடமே வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துட்டாங்க. மாயாண்டியும் இங்க ஆத்தா எதனா சொல்லிடுமோ, மாத்தி கஷ்டப்படுற மாதிரி எதனா ஒரு விஷயத்த சொல்லிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. ஆனா கடைசியில இங்க சாமி சொன்னதை பார்த்து அங்க மீனாட்சியுமே கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. என்ன இருந்தாலையும் இங்க ராணி தேனுங்க எல்லாருமே சேர்ந்து மஞ்சமலை ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து நம்மள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விழாவில் மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே வரவிடாமல் நானுமே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
மாமாவும் சரி அங்கே இருக்கிற எல்லாருமே சரி அவங்க எல்லாருமே இப்படி ஒரு விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியாக எல்லாருமே ஒரே எல்லாருமே சந்தோஷமாக அவங்க இருந்தாலையும் ஒரு சைடு வந்து பூங்கொடியும் அந்த ஃபேமிலியை நம்ம அசிங்கப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்கு மட்டும் நீங்கள் சொல்லிட்டேன். நல்லபடியாக குலதெய்வ கோயிலுக்கும் போனாங்க, தரிசனமும் பண்ணி வீட்டுக்குமே வந்துடுறாங்க. ஒரு சைடு இந்த ரூம்லேயுமே உட்காந்து பூங்கொடியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரிவிஷன் எக்ஸாமுக்காக உள்ள அழகர் போயிட்டு டெய்லியும் நீ படிக்கிறியா, அதில் இருக்கிற பிக்சரையை பார்க்குறியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, முட்டைக்கலைக்கு உன் கண்ணை என்னத்துக்கு அவ்வளோ உரண்டே உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய நோட்டு புக்கை பாரு, உனக்கு இதே வேலையாயிடுச்சு படிக்கிறதுனால நீ வீட்டில் உட்காந்து படிக்க வேண்டியது தானே, இங்கே உனக்கு என்ன படிப்பு வேண்டி கிடைக்கு, உனக்கு என்ன எது வேண்டி கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம். ஒரு சைடு எல்லாருமே சேர்ந்து இங்கே இவங்கள கஷ்டப்படுத்தணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சுமலையுமே இப்போவுமே அந்த ஒரு கோவத்தோடு தான் இருக்காங்க, கோவத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் கடைசியில் அவங்க நினச்சாலையும் கண்டிப்பாக அழிக்கவே முடியாது. ஏன்னா அழிக்காத ஊர் நம்ம ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஒரு டைலாக்கை எடுத்து விடவும். மாயாண்டியுமே சந்தோஷத்தோட இங்கே பென்னிக்கிட்டேயுமே, பென்னி நம்ம நினச்ச மாதிரியே நல்லபடியாக இங்கே குலதெய்வ கோயிலுக்குமே போயிட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் நல்ல விதமாக இங்கே சாமியாருமே அங்கே நல்ல விதமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அம்மனே இறங்கி நம்மளுக்கு நல்ல ஒரு வாக்குமே கொடுத்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை, நம்மளுக்குன்னு ஒரு சொந்தம் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே யாருமே கவலைப்படணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு மாதிரியுமே மாயாண்டி வந்து சந்தோஷத்தோட இங்கே பென்னிக்கிட்ட சொல்லவும், உடனே பென்னியுமே எனக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே மஞ்சமலையே இங்கே சாமி இறங்கி நம்மளுக்கு இங்கே மஞ்சமலையும் நாமளும் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வாயில் கேட்குற போதுலேருந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கிட்ட நானுமே வேண்டிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் சாமியை யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத அங்கே சாமியே இங்கே மஞ்சமலை ரூபத்தில் வந்து மாயாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். மாயாண்டி அப்போ இருந்தே கொஞ்சம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தான் இருக்காங்க. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது அப்படின்ற அளவுக்கு அவங்க ஷோராக சொல்லிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நினைக்கிற போதும் சரி, அவங்க சொன்னதும் சரி, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்றது தான். அங்கே இது மீன் போடுற அந்த கடைக்காரர் கூட அது மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் மறுபடியும் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போய் நம்ம ஆடு வெட்டி எல்லாருக்குமே நம்ம விருந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே முடிவு பண்ணிடுறாங்க. இருந்தாலையும் மாயாண்டி வந்து மஞ்சமலை கிட்ட எதுவுமே கேட்கல. மஞ்சமலை எனக்கு சொந்தம் தான் வேணும், நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் நாங்கள் கூப்பிடுற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கலந்துக்குன்னா அதுவே போதும், நம்ம 2 ஃபேமிலியுமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மட்டும்தான் அங்கே இருக்கிற மாயாண்டியுமே கேட்குறது. ஆனால் நாங்களும் ஒன்றாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மஞ்சமலை வந்து அவங்க பொண்ணை வந்து அந்த வீட்டுக்குள்ளே அமிச்சு அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு குறுக்கு புத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஆனால் கண்டிப்பாக அம்மன் சொன்ன மாதிரியே இங்கே இருக்கிற மஞ்சமலையுமே மனசு மாறி மாயாண்டியை ஏற்றுக்கு தான் போகிறாரு. மாயாண்டிக்கு மரியாதை கொடுக்குறதும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே பொறுப்பாகவும் இருக்க தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே எல்லாமே புரிஞ்ச இங்கே பூங்கொடியும் ஒரு சைடு உக்காந்து யோசிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க போல். அந்த குலதெய்வ சாமி கூட அப்பா மேலே இறங்கி நீங்கள் எந்த ஒரு செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாமே நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி சொன்னத்துல இருந்தே என்னுடைய மனசு வந்து குறுகுறுன்னு இருக்குது. அது இல்லாமல் இவங்களுக்கு நான் எந்த ஒரு கெடுதலும் பண்ணவே கூடாது, அப்படி பண்ணனா என்னை விட யாருமே இவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற அழகருமே என்னடி முட்டைக்கலைக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க, எங்களை என்ன பண்ணலாம், எப்படி அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு மாதிரியுமே அங்கே இருக்கிற அழகருமே கேட்கவும், உடனே பூங்கொடியும் இங்கே பாரு உன்ன மாதிரியா இல்லை, எப்போவுமே உங்களை
நான் நாசம் பண்ணணும், இல்லை உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே நான் சுற்றிக்கிட்டு இருப்பேன்னா என்ன? நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் என்னுடைய மனசை நீ புரிஞ்சுப்ப. இப்போ கூட நான் உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்களுக்காக சாமியே என்னுடைய அப்பா ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்கு மேலே நான் உங்கள் முன்னாடி வந்து பிரச்சனைக்கோ இல்லை உங்களை அசிங்கப்படுத்தணுமோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். அப்படி இதுலேயுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக நான் வேறு ஒரு முயற்சியை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் நெத்தியிலேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெக்கத்தோடு ஓடிடுறாங்க. ஒரு சைடு அங்கே இருக்கிற அழகருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியோடையும் ஓரஞ்சே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் பூங்குடியுமே வெளியில் ஓடி போய் நின்றுக்கிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் எங்கள் தேனுமே வந்து நிற்கிறாங்க. இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இன்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தேனுமே கேட்கவும் பூங்கொடியும் அப்படியே இதை வந்துன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.